திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்குமே. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு சொன்னதும் நடந்ததும் அப்படிங்கக்கூடிய ஒரு வாஸ்து விழிப்புணர்வு சார்ந்த பதிவு. இன்றைக்கி கூட இந்த பதிவு போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த வீடு கட்டுறவங்க பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வீடு கட்டுறீங்க, இடம் வாங்குறீங்க. கொஞ்சம் ஒரு அவசரப்படாமல் சில வாஸ்து முறைகளை கையாண்டிங்கன்னா நிச்சயம் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஏன்னா ஒரு 2 வருடத்திற்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்த போய் நம்ம பார்த்துட்டு வந்தோம். வாஸ்து பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நம்ம அந்த வாஸ்து பார்க்க போன இடத்துல இடத்தினுடைய பிரசன்ன ஜாதகம் போட்டு, இடத்துடைய ஓனருடைய ஜாதகத்தை போட்டு, அந்த இடத்துடைய தன்மைகளை எல்லாம் ஆராய்ஞ்சு அவங்களுக்கு நம்ம சில வேலைகளை பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்தோம். ஆனால் அவங்க பணம் கொஞ்சம் வசதியானவங்க. ஆனால் நம்ம சொன்ன விஷயங்களை அவங்க கடைபிடிக்கலை. நம்மளோட இன்னும் கொஞ்சம் யூடியூப்பில் ஃபேமஸாக இருக்கிறாங்கன்னு சில நபர்களை கூட்டிகிட்டு வந்து காமிச்சு அவங்க வீட்டு வேலையும் துவங்கினாங்க. வீட்டு வேலை நல்லபடியாக நடந்துச்சு. வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சு கிரகப்பிரவேசம் பண்ணிட்டாங்க. கிரகப்பிரவேசம் பண்ணினதுலேருந்து அப்படியே அவங்களுக்கு ஃபுல்லாக சரிவு, மிகப்பெரிய சரிவு சந்திச்சிட்டாங்க. அதே நபர் இன்றைக்கி இந்த ஒரு வாரமாக நம்மளை ஃபோன் பண்ணி வர சொல்லி அன்றைக்கி அவங்க இடத்துக்கே போய் நம்ம என்னென்ன சொன்னமோ அத்தனையும் அவங்க அனுபவிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்துக்களை அவங்க முன் வைக்கிறாங்க. அது ஏன் அப்படி நடந்தது, அது என்ன அங்கே பண்ணியிருக்கிறாங்க, நம்ம என்ன சொன்னோம் அப்படிங்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு சார்ந்த பதிவு தான் இந்த பதிவை. உண்மையாலுமே மற்ற நண்பர்களுக்கும் எல்லா குழுவிலையும் பதிவிடுங்க. அனைவருமே வீடு கட்டலான்னு இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி நிலம் வாங்கலான்னு இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ஒரு வரப்பிரசாதமாக நிச்சயமாக அமையும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. இதை நான் முதல்ல ஒரு படமாட்டம் நான் உங்களுக்கு வரைஞ்சிருக்கிறேன். இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் தான் அவங்களுடைய இடத்துடைய தன்மைகள். இதில் பாருங்கள், இந்த ஃப்ளாட்டு அப்படிங்கிறது வடக்கு பார்த்த ஃப்ளாட்டு. அதாவது இந்த ஃப்ளாட்டுக்கு வடக்கு பக்கம் ரோடு இருக்குது. அதே மாதிரி தெரு குத்து அப்படிங்கிறது ஒரு தெரு ஒன்று குத்துது. இங்கே பாருங்கள், குத்து பாருங்கள். இந்த தெரு ஒன்று இந்த ஃப்ளாட்டில் போய் இங்கே குத்துது. இதுக்கு பேர் வடமேற்கு மூலையுடைய தெருக்குத்து உள்ள இடம். நம்ம போய் முதல்ல இந்த இடத்த பார்த்த உடனே நம்ம என்ன சொன்னோம், அந்த இடத்துடைய பத்திரப்பதிவு யார் இருக்கிறாங்களோ அந்த ஓனரை நிறுத்தி ஒரு பிரச்சனை போட்டு பார்க்கும் பொழுது அந்த இடம் 4ஆம் இடத்துல மாந்தி அப்படிங்கிற ஒரு கிரகம் விழுந்திருக்குது. அப்போ மாந்தி 4ஆம் இடத்துல இருந்தாவே மேக்சிமம் அந்த இடம் பிரேத சாபம் உள்ள இடம். நம்ம எடுத்த உடனே அவங்கக்கிட்ட கேட்டது, இந்த இடத்துல ஏற்கனவே யாராச்சும் துர்மரணங்கள் ஆனாங்களான்னு கேட்டோம். அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய அப்பா இங்கே தான் தூக்கி போட்டுட்டு இறந்துட்டாங்கன்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அது வரைக்கும் நம்மளை நம்புகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்ன விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணல. அப்போ இந்த இடத்த நம்ம முதல்ல பிரசன்னாக போட்டு பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு நீங்கள் எந்த பூமி பூஜையும் போட்டு வீடு கட்டாதீங்க. இந்த இடம் பிரேத சாபம் உள்ள இடம். அந்த சாபத்துக்கு உண்டான நிவர்த்திகளுக்கு உண்டான கடவுள் வழிபாடுகளை எல்லாம் சில பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டு வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னோம். அதையும் ஃபாலோ பண்ணல. 2வது, இந்த ஃப்ளாட்டை பாருங்கள். வடமேற்கு மூலையுடைய தெருக்குத்து அப்படிங்கிறது அந்த இடத்துல குறைஞ்சது 16 அடி அந்த இடத்துல தெருக்குத்து விழுந்திருக்குது. வடமேற்கு மூலையிலிருந்து இந்த தெருக்குத்து ஃபுல்லாக விழுந்திருக்குது. அப்போ வடமேற்கு மூலை தெருக்குத்து உள்ள இடத்துக்கு அதிபதி யாருன்னா அது கேது பகவான். கேது அப்படின்னாவே ஒரு விதமான பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் அந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் தான் கேது பகவான். அது இல்லாமல் அந்த மூளைக்கு பேர் காற்று மூளைன்னு பேர். அப்போ காற்று மூளை அப்படின்னா அந்த இடத்துல அவங்க நிரந்தரமாக வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தாலும் பல சிக்கல்களோடு பல சிரமங்களோடு அவங்க வாழ்ந்தாகணுங்கிறது அது விதி. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ நம்ம என்ன சொன்னோம், இந்த தெரு இங்கே பாருங்கள், கரெக்டாக 10 அடி குத்துது, 16 அடிக்கு பக்கம் குத்துது. இந்த 16 அடியும் முதல்ல கட் பண்ணி அந்த இடத்த துண்டாக கட் பண்ணி அந்த இடத்தோடைய ரிஜிஸ்ட்ரேஷனில் அந்த 16 அடியும் விட்டு வேறவங்க பேரில் மாற்றுங்க ஃபஸ்ட்டு. மிச்சம் இருக்கிறது அது அப்படியே இருந்துட்டு போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்தோம். ஆனால் அவங்க நம்ம சொன்ன எந்த ஒரு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணாமல்
நிறைய யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் நிறைய ஃபேமஸான இருக்கிறவங்கள முக்கியமான ஆளுகளை நான் பேர் சொல்ல விரும்பல, முக்கியமான ஆளுகள் யார் வந்தாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க சொன்ன விதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வடமேற்கு மூலை தெரு வந்து குத்தும் பொழுது அந்த இடத்துல 10 பேர் வரக்கூடிய பொதுமக்கள் வரக்கூடிய ஒரு கடை மாதிரி நீங்கள் ஒன்று இந்த இடத்த கட்டிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வீட்டை அப்படியே கட்டிட்டிங்கன்னா எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் அதே மாதிரி அந்த இடத்த ஒரு 10க்கு 16 அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு சின்ன டீ ஸ்டால் மாதிரி ஒன்று வச்சுட்டாங்க. 10 பேர் வர்றாங்க, டீ குடிக்கிறாங்க, பஜ்ஜி சாப்பிட்றாங்க, போகிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வீடு. இது என்ன அப்படின்னா, நிச்சயமாக அப்படி நல்லது பண்ணுமானா 100% நம்ம 35 வருடங்கள் அனுபவம் இதில் வந்து நம்மளுக்கு நல்லா நம்ம படிக்கிற காலத்துலேருந்தே நம்ம அந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம புழங்கிட்டு இருக்கிறோம். நிச்சயம் அது அப்படி இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக அது பலன் அளிக்காது, பார்த்துட்டோம். அப்போ நம்ம இந்த 16 அடி அப்படியே நேராக கட் பண்ணி அந்த இடத்துல ஒரு கடையை வச்சு நீங்கள் விற்றுருக்கிற இடத்துல பண்ணியிருந்தாங்கன்னா அது சக்ஸஸ். ஆனால் அவங்க அப்படி பண்ணலை. அதுக்கப்புறம் வீட்டை கட்டிட்டாங்க, கடையை போட்டு வீட்டை கட்டிட்டாங்க, வீட்டு வேலையை முடிச்சிட்டாங்க. அப்போ வீடுகிட்ட படத்தை போட்டு நல்லா பார்த்துக்குங்க. அப்போ வீட்டை கட்டினதுக்கப்புறம் முதல்ல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த வீட்டுடைய உரிமையாளர் அப்படிங்கிறவர் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கிறார். அதாவது ஒரு நிறுவனத்துக்கு ஒரு தலைமை ஒரு நிறுவனத்தில் ஒரு தலைமை அதாவது பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர். அப்புறம் இந்த வீட்டை கட்டி முடித்த உடனே அந்த நிறுவனத்தின் மூலம் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பார்ட்னர்களுக்குள்ள பூரா ஒரு சண்டை வருது. பங்கு பிரிவை, நீ வந்து எம்டியாக இருக்கக்கூடாது, நீயே தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தவங்க அவர் பேச்சை கேட்க மாட்டாங்கிறாங்க. உன் பார்ட்னர் பிடிச்சிட்டு வெளியே போ அப்படிங்கிறாங்க. அவர் தான் முக்கியமான எம்டியும் கூட. அந்த இடத்துல முதல்ல ஒரு செக் வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு. அதில் 2வது செக் வச்ச உடனே அவர் தான் எல்லா பக்கமும் முக்கியமானவர்களுக்கெல்லாம் அந்த பணம் வாங்கி கொடுத்துருக்காரு குரோக்ஸ் கணக்கில். அது பூரா கழிச்சிக்கிட்டு தான் கொடுப்போங்கிறாங்க. அப்படி கழிச்சிக்கிட்டு கொடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 30-40 கோடி வரைக்கும் அவருடைய ரெக்கார்டில் கொடுத்தது. அதையெல்லாம் கழிச்சு பார்க்க போனால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பண இழப்பு ஒன்று சந்திக்கிற ஸ்டேஜில் இருக்குது, சந்திக்கிறார். 2வது அந்த வடமேற்கு மூலை அப்படின்னா நான் தான் சொல்கிறேன் சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, அது எல்லா விதத்துலேயும் சிக்கல். செய்யக்கூடிய தன்னுடைய வாரிசுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நல்ல அற்புதமான மாதம் 2 லட்சம் 3 லட்சம் வருமானம் வரக்கூடிய வேலையில் இருந்த ஒரு பையன், அவருக்கு வேலை வேலை அந்த பையனுக்கு வேலை போயிருக்கு. மீண்டும் அந்த பையன் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை. அடுத்தது அந்த பையனுடைய திருமண வாழ்க்கையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தொடர்ந்து உடல் உபாதைகள், மன அழுத்தங்கள், இது எல்லாமே நடக்குது. அதே மாதிரி கை கட்டி நிற்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாயிட்டார். கிட்டத்தட்ட பண இழப்பு, ஒரு பெரிய அளவுக்கு பண இழப்பு. அடுத்தது 2வது வந்து வாரிசுகளுக்கு வேலை இல்லாமல் போனது, பேர குழந்தைகளுக்கு பல சிக்கல்கள் சிரமங்கள் வந்தது. அடுத்தடுத்து அவங்க வைக்கக்கூடிய அடி எல்லாமே இடி மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது, ஒன்றும் சமாளிக்க முடியல, எல்லா இடத்துலையும் லாக். நம்ம ஏற்கனவே அதே சொல்லிட்டு வந்தோம். இப்படியெல்லாம் நீங்கள் இந்த மூளையை வடமேற்கு மூளை தெருக்குத்து வந்து இப்படி கட்டுறப்ப என்ன ஆகுனா, நீங்கள் அந்த வீட்டில் நிரந்தரமாக நிம்மதியாக நிச்சயம் வாழ முடியாது. அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நல்லா சொல்லிட்டு வந்தோம். பத்திரத்தை முதல்ல இந்த 16 அடி ஒரு பத்திரமாக பிரிச்சுடுங்க, கீழே இருக்கிறது ஒரு பத்திரமாக வச்சுக்கங்க. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வீட்டில் அதுவும் பிரேத சாபம் இருக்குது, அந்த பிரேத சாபத்தை நீக்கிட்டு நம்ம வீட்டை கட்டுங்க. அதுவும் இந்த இடத்துல வடக்கு பார்த்து வீடு கட்டக்கூடாது, கிழக்கு பார்த்து தான் கட்டணும்னு கிளிப்புள்ளிக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தோம். ஆனால் எதுவுமே கேட்கல. இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மைனஸ். என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க. என்ன பண்ணலான்னு இப்போ நம்ம கேட்டால், இன்றைக்கி போய் அந்த வீட்டை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நீட்டாக மீண்டும் ஒரு பிரசன்னம், மீண்டும் ஒரு ஜாதகம், மீண்டும் வீட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அளந்து எல்லா விஷயத்தையும் பார்த்தோம். இதில் பார்த்த விஷயத்தில் மேப்பு கரெக்டாக அழகாக நீட்டாக போட்டுங்க. எந்தெந்த மூலையில் எது இருக்கணுமோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, அதில் குறையில்லை. அளவுகளும் அதே மாதிரி உள்ளளவுகள் வெளியளவுகள் இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அதுலேயும் நம்ம அந்த பிளான் போட்டதில் குறை சொல்ல முடியாது. ஆனால் அந்த வீட்டில்
பிரம்மஸ்தானம் அப்படிங்கக்கூடிய அந்த மையப்பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு செவுறு. மையங்கிறது என்ன? முதல்ல ஒரு மனிதனுடைய தொப்புள் பகுதி. அந்த தொப்புள் பகுதியில் சின்ன ஒரு ஊசி மட்டும் குத்திட்டா அவன் உயிர் போயிடும். அப்போ அந்த மையப்பகுதி வெட்டுப்பட்டு போச்சு. சரியா ஒரு அமைப்பு அந்த இடத்துல தான் மைய செவுரே உட்காந்துருக்கு. அதுவே பெரிய ஒரு இடி. இப்படி பல விதத்தில் அவங்க பல விதத்தில் சிக்கல்கள் சிரமங்கள் அனுபவிக்கிறாங்க. இதுக்கு நம்ம என்ன தீர்வு சொல்லணும் அப்படின்னா அதுதான் இந்த பதிவுடைய முக்கியமான ஹைலைட்டே. அவங்க சிரமத்தை சந்திச்சுக்கிட்டாங்க, இப்படித்தான் ஃபால்ட்டு, இது மாதிரி பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க. அவங்களுடைய கண்களில் இருந்து எல்லா விஷயத்தையும் வருது. இன்றைக்கி நம்ம மீண்டும் நம்மக்கிட்ட அதுக்கு ஒரு ரெமெடி கேட்குறாங்க. அதுக்கு உண்டான ரெமெடி என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாமே அவங்களுக்கு ஃபுல் பயோடாட்டாவாக இன்றைக்கி காலையிலேருந்து பொழுதா வரைக்கும் இருந்து அவங்களுக்கு எல்லா டீட்டெயிலையும் சொல்லியிருக்கிறோம். அது மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன்ட்டாங்க. அது நம்ம என்ன சொன்னோம், எப்படி சொன்னோங்கிறது ஒரு முழுமையாக கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே பேசி ஆகணும். அது நிச்சயமாக ஒரு 75% சக்ஸஸ் கொடுக்கும். அது எப்படி என்னங்கிறது நான் அடுத்த பதிவில் போடுறேன். நீங்கள் இந்த வீடியோவை முழுசும் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நிச்சயம் நீங்கள் எந்த தெருக்குத்தாக இருந்தாலும் கூட கொஞ்சம் பிரச்சனை கிடையாது. இதில் அதுக்குன்னு பிரச்சனை இருக்கும். ஆனால் அந்த வாயு மூளை தெருக்குத்து மட்டும் வந்து இந்த வீட்டில் வந்து இடிச்சிட்டா, அந்த வாயு மூளையோட தெருக்குத்து எத்தனை டிகிரி தெரியுங்களா? 17 டிகிரியில் வந்து அந்த தெருக்குத்துது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் 12 டிகிரி அப்படிங்கிறத ஒரு கால்குலேஷன். 17 டிகிரியில் வந்து அந்த தெரு வந்து குத்தும் பொழுது அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதாரத்திலேயே இருந்தாலும் சரி, ஆயுள் ஆரோக்கியத்தில் இருந்தாலும் சரி, பின்னடைவை சந்தித்து மீண்டும் அவங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களை நிச்சயம் அனுபவிப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, நிலம் வாங்குறீங்கன்னா நல்லா இன்னைக்கு சொல்கிறேன், இடத்துக்கு ஒரு பிரசன்னம் போட்டு முதல்ல பாருங்கள். ஒரு இடம் வாங்கலான்னு இருந்தாலும் சரி, இல்லை வீட்டை கட்டலான்னு சரி, பிரசன்னம் போட்டு பாருங்கள். அதில் ஏதாச்சும் பிரேத சாபம் இருக்குதா, இல்லை சல்லிய தோஷங்கள் ஏதாச்சும் இருக்குதா, அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணிவிட்டு இந்த வீட்டை கட்டணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு டிகிரி கேம்பஸை வச்சு பார்த்து ஒரு டிகிரி வாய்ஸில் இந்த வீடு எத்தனை டிகிரியில் இருக்குது, இந்த இடம் எத்தனை டிகிரி இழுத்துக்கிட்டு இருக்குது, இதுக்கு எந்த திசையை பார்த்து வீடு கட்டணுங்கிறது 2வது பாருங்கள். 3வது உங்கள் ஜாதகப்படி இப்போ வீடு கட்டுறதுக்கு யோகம் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு வீட்டை எடுக்கும் பொழுது அந்த பழைய சித்தாந்த முறைகளையும் கையாளுங்க. கட்டடத்துடைய உள்ளளவு சரியாக இருக்குதா, வெளியளவு சரியாக இருக்குதா, பிரம்மஸ்தானம் சரியாக இருக்குதா, வீட்டுக்கு எப்படி பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொருத்தம் பார்க்குற மாதிரி இந்த வீட்டுக்கும் வீட்டுடைய உரிமையாளருக்கும் ஆதாய விரைய பொருத்தம் இருக்குதா, ஜன வசிய பொருத்தம் இருக்குதா, கண் பார்வை இருக்குதா, யோகம் இருக்குதா, இந்த வீடு கட்டினதுக்கப்புறம் ராசி இருக்குதா, முக லட்சணங்கள் இருக்குதா அப்படின்னால பல ஏங்கலில் பார்த்து நீங்கள் வீடு கட்டுங்க. நான் அடிக்கடி சொல்கிறது தான், உங்கள் பணம் வேறு இல்லை, நம்ம பணம் வேறு இல்லை, பணங்கிறது ஒன்று தான். இந்த தமிழ் வருட புத்தாண்டு வாழ்த்துக்களோட ஒரு சின்ன கசப்பான ஒரு சம்பவங்களையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இனிமேல் ஒவ்வொருத்தரும் விழிப்புணர்வோடு வீடு கட்டி நீங்கள் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று திருச்செந்தூர் முருகனோட ஆசையோடு நீங்கள் சிறப்பாக இருக்கணும்ட்டு மனதார வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.